வணக்கம். நம்ம இந்திய சாலைகள்ல பாதுகாப்பா பயணம் செய்யறதுக்கான இந்த ஒரு சூப்பரான விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறதே ஒரு பெரிய போர்க்களத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் டிராஃபிக் ரூல்ஸ் பத்தி இல்லங்க, நம்ம உசுரை காப்பாத்துற உயிர் வாழும் உத்திகள் பத்தி. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல பொருளாதாரமும் தொழில்நுட்பமும் அசுர வளர்ச்சியில இருக்கு. தினமும் பயணிக்க வேண்டிய தேவையும் அதிகமாயிடுச்சு. இந்த வசதிகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது கூடவே ஒரு பெரிய ஆபத்தும் சேர்ந்தே வந்திருக்கு. வாகனங்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா அதிகமாக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ரொம்ப சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட அத்தியாவசிய தேவை எப்படி ஒரு பேராபத்தை மாறி இருக்குன்னு இந்த உண்மை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த அதிகப்படியான போக்குவரத்து அப்படியே ஒரு பெரிய குழப்பமா மாறுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நாமே செய்யற சின்ன சின்ன தப்புங்க தான். ஓவர் ஸ்பீடா வண்டி ஓட்டுறது, வண்டி ஓட்டிக்கிட்டே மொபைல் போன் பேசுறது, சரக்கடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, லேன் மாறி மாறி போறது, அப்புறம் அந்த சிகப்பு விளக்கு எரியும் போது கூட நிக்காம பறக்கிறது, இப்படி நம்ம பண்ற இந்த சாதாரண மனித தவறுகள் தான் முக்காவாசி விபத்துகளுக்கு காரணம். நம்மளோட ஒரு செகண்ட் கவனக்குறைவு மொத்த சாலையையோ எப்படி ரணகலமாக்குது பாருங்க. சோ இந்த விளக்கத்துல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 1 நமது சாலைகளில் நிலவும் குழப்பங்கள், 2 சாலை குறியீடுகளின் மொழி, 3 கட்டாயமான விதிகள், 4 எச்சரிக்கைகள் மற்றும் 5 விதிமீறலின் விளைவு. இதான் நம்ம அஜெண்டா. முதல் பகுதி சாலை குறியீடுகளின் மொழி. இந்த போர்டுகள் எல்லாம் வெறும் அழகுக்காக வைக்கப்பட்ட காட்சிகள் கிடையாதுங்க. ரோட்ல போறப்போ நாம பார்க்குற ஒவ்வொரு டிராஃபிக் சைன் போர்டும் ஏதோ சும்மா நினைச்ச உடனே வைக்கிறதில்ல. IRC 67 2012 விதிகளின் படி ரொம்ப துல்லியமா டிசைன் பண்றாங்க. அதுக்குன்னு 5 முக்கியமான படிகள் இருக்கு. முதலாவது, அது ஒரு தேவையை பூர்த்தி செய்யணும். 2வது, ஓட்டுநரோட கவனத்தை ஈர்க்கணும். 3வது, ரொம்ப தெளிவான அர்த்தத்தை சொல்லணும். 4வது, விதியை மீறாம கட்டுப்படுத்தணும். 5வது, ரொம்ப முக்கியமா, ஓட்டுநர் சுதாரிச்சு செயல்பட போதுமான நேரத்தை கொடுக்கணும். இதை எல்லாம் வச்சுதான் ஒரு போர்டையே உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்த சாலை குறியீடுகளை எங்க எப்படி வைக்கிறாங்கங்கிறதுல கூட ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு தெரியுமா? சாதாரண ரோடுகள்ல ஓட்டுநர்கள் பார்வைக்கு சரியா படுற மாதிரி இடது புறத்துல 15 டிகிரி ஆங்கிள்ல கொஞ்சம் வளைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதுவே மலைச்சாலைகள்ல பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த 15 டிகிரி கோணம்ங்கிறது வண்டி ஓட்டுறவங்களோட நேரடி பார்வைக்கு சரியா பொருந்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டா கணக்கிடப்பட்ட ஒண்ணு. அடுத்து 2வது பகுதி கட்டாயமான விதிகள். இது நம்மள பாதுகாக்கிற கட்டளைகள். இப்போ இந்த கட்டாயமான சாலை அடையாளங்கள்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சட்டப்பூர்வமா உங்களுக்கு ஆர்டர் போடுற குறியீடுகள் தான் இவை. இது பொதுவா வட்ட வடிவத்துல சுத்தி ஒரு சிவப்பு நிற பார்டரோட இருக்கும். இனிமே ரோட்ல ஒரு வட்ட வடிவ போர்டுல சிவப்பு நிற பார்டரை பார்த்தாலே, ஓஹோ, இங்க போக்குவரத்து ஒழுக்கம் சட்டத்தால ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுதுன்னு நீங்க உடனே உஷாராயிடணும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், எல்லா கட்டாய குறியீடுகளும் ரவுண்டா தான் இருக்குமான்னு கேட்டா 2 முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. 1 8 பக்கங்கள் கொண்ட எண்கோண வடிவிலான நில், அதாவது ஸ்டாப் போர்டு. இன்னொன்னு முக்கோண வடிவிலான வழிவிடு, அதாவது கிவ்வே போர்டு. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப சீரியஸான விபத்துகளை தடுக்கிறதுக்காக உங்க உடனடி கவனத்தை ஈர்க்க வேண்டியவ. அதனால தான் இது வழக்கமான ரவுண்ட் ஷேப்ல இல்லாம பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியற மாதிரி தனித்துவமா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த குறியீடு உங்களுக்கு பரிச்சயமான ஒன்னா தான் இருக்கும். அதிகபட்ச வேகம் 50. இது சும்மா ஒரு அட்வைஸ் கிடையாதுங்க, இது ஒரு கட்டளை. இந்த ஸ்பீட் லிமிட்டை மீறினா விபத்து நடக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை மீறுறது நேரடியாகவே கடுமையான சட்ட நடவடிக்கைக்கும் அபராதங்களுக்கும் உங்களை ஆளாக்கும். சோ 50னா 50க்குள்ள போறது தான் சேஃப். அதே போலத்தான் இந்த யூ டர்ன் தடை செய்யப்பட்டுள்ளது போர்டு. ரொம்ப கூட்டமா இருக்கிற இடங்கள்ல வண்டிகள் சீரா போறதுக்கும் பெரிய பெரிய விபத்துகளை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஆட்கள் பலரும் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு ஷார்ட்கட் தேடி இதை மீறுவாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன குறுக்கு வழி பல உயிர்களை பறிக்கிற விபத்தா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி போர்டுகளை வைக்கிறாங்க. அடுத்து பகுதி 3 எச்சரிக்கைகள். உயிர்காக்கும் பலகைகள்னு கூட இதை சொல்லலாம். இந்த எச்சரிக்கும் குறியீடுகள் எல்லாமே ரோட்ல முன்னாடி என்ன ஆபத்து இருக்குன்னு நமக்கு முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கறது. இது பொதுவா முக்கோண வடிவத்துல சிவப்பு நிற எல்லையோட இருக்கும். சரி, இத மீறினா என்ன ஆகும்? போலீஸ் வந்து ஃபைன் போடுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இத புறக்கணிச்சா அதுக்கான விலைய உங்க உயிரை கொடுத்து நீங்க கட்ட வேண்டி இருக்கும். நினைச்சு பாருங்க, இத அலட்சியப்படுத்துறதால நடக்கிற விபத்துகள் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு. உதாரணத்துக்கு, இந்த இடது மற்றும் வலது பக்க வளைவுகளை குறிக்கும் பலகைகளை எடுத்துக்கோங்க. ரோட்ல திடீர்னு ஒரு பெரிய வழிவு வரும்போது வண்டி ஓட்டுறவங்கள முன்னாடியே அலர்ட் பண்ணி தயார்படுத்துறது தான் இதோட வேலை. நிலப்பரப்புல ஏற்படுற திடீர் மாற்றங்களால வண்டி கண்ட்ரோல் தப்பாம இருக்க இந்த முக்கோண எச்சரிக்கை பலகைகள் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு.
இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த Y சந்திப்பு குறியீடு. நீங்க ஒரு பெரிய ஜங்ஷனை நெருங்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரோடு எப்படி பிரியுதுன்னு ஒரு மேப் மாதிரி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். இந்த போர்டை பார்த்த உடனே ஓகே ரோட ரெண்டா பிரியுதுன்னு உஷாராகி வண்டியோட வேகத்தை குறைச்சு ரொம்ப பாதுகாப்பா நீங்க பயணிக்க முடியும். எவ்வளோ அருமையான சிஸ்டம் பாருங்க. சரி, இப்போ கடைசி மற்றும் ரொம்ப சீரியஸான பகுதிக்கு வந்துட்டோம். விதிமீறலின் விளைவு. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை மீறினா சும்மா ஒரு 100 ரூபாய் அபராதம் கட்டிட்டு போயிடலான்னு நினைச்சா அதுதான் இல்ல. இந்திய தண்டனை சட்டம், அதாவது ஐபிசி படி கவனக்குறைவா வண்டி ஓட்டி விபத்து ஏற்படுத்தினா பிரிவு 279 மற்றும் 337 6 மாசம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். அதுவே கடுமையான காயம் ஏற்படுத்தினாலோ பிரிவு 338, இல்ல ஒருத்தரோட மரணத்துக்கே காரணமானாலும் பிரிவு 304A 2 வருஷம் வரைக்கும் கம்பி எண்ண வேண்டி வரும். இந்த சின்ன போர்டுகளை புறக்கணிக்கிறது உங்க சுதந்திரத்தையே பறிச்சிடுங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, சில தப்புகளை செஞ்சா உங்க ஓட்டுநர் உரிமமே ஸ்பாட்ல ரத்தாயிடும். சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுறது, அளவுக்கு அதிகமா சுமை ஏத்துறது, சிகப்பு விளக்க மதிக்காம போறது, அப்புறம் அதிவேகமா போய் உயிரிழப்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த சமரசமும் கிடையாது. உங்க லைசென்ஸ் கேன்சல் இல்லமா உங்க வண்டி பறிமுதல். சட்டம் ரொம்ப உறுதியா இருக்கு. இறுதியா நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்று இருக்கு. சாலை பாதுகாப்புன்றது ஏதோ போலீஸோட வேலை மட்டும் இல்லைங்க. ரோட்டை பயன்படுத்துற நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நம்ம பொறுப்பை உணர்ந்து சரியா செயல்பட்டா இந்த சமூகம் எல்லாருக்கும் ரொம்ப பாதுகாப்பானதா மாறும். ரோட்ல ஒரு நல்ல குடிமகனா உங்களுக்கான பொறுப்பா நீங்க சரியா செய்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பா பயணிப்போம்.